அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். வீடியோஸ் நான் போட்டதில் சுயப்புராணம் சொல்லி எனக்கு பரிதாபத்தை சம்பாதிச்சு நான் என் வாழ்க்கையில் இந்த மாதிரிலாம் கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது அதுக்காகவே கிடையாது. நான் அது வெறும் அதுவும் பரிதாபத்துக்குரிய விஷயத்தை மட்டும் நான் சொல்லலை. அதில் நான் கண்டுபிடிச்சேன் சில விஷயங்களெல்லாம் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. இந்த மாதிரிலாம் ஒரு உலகத்தில் இந்த மாதிரி ஒரு ஆத்மா இருக்குது, பேய் பிசாசுன்ற மாதிரி நான் இன்னொரு விதமான ஒரு எனர்ஜியை நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். பண்டிட் விஜய் சார் அவர்கள் சொல்கிறது அது வேறு மாதிரி. அதெல்லாம் பிரசன்ன ஜோதிடம் மாதிரி உங்களுக்கு. அவர் எப்படி பண்ணுறாருனா, அந்த வில்லி வாக்கம்னா அது வில்லுன்னு வருது, அதில் ஐசிஐசி பேங்க்னா அதில் ஐஸுன்னு வருது. அப்படி அவர் வேறு விதமாக அந்த பிரபஞ்சத்தை ஈர்க்கிற சக்தி இருக்குது. அவர் ஸ்பெஷலாக அது வச்சுருக்காரு. அதே விஷயம் இன்னொரு ஜோதிடர் பண்ணுவாங்களான்னா இல்லை, அதை விட சூப்பராக இன்னொரு ஜோதிடர் வேறு எதனா ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கலாம். இப்போ ஸ்பெசிஃபிக்காக விஷால் சார் அவருக்கு அந்த டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜியில் அவர் சொல்கிற விஷயங்கள் இருக்குது பாருங்கள். இந்த கன்னி தெய்வம் 2வது குல தெய்வமாக இருக்கிறது, இல்லைன்னா கன்னி தெய்வம்ன்றது அந்த வீட்லேயே உங்களுக்கு அப்பா கூடவோ தாத்தா கூடவோ லாஸ்ட் ஒரு 4 தலைமுறையில் போன ஒரு குட்டி பொண்ணு, முடிஞ்ச வரைக்கும் அது ஏஜ் அட்டன் பண்ணாத பொண்ணு, இல்லைன்னா கல்யாணத்துக்கு முன்ன பொண்ணு, அதுவும் கன்னி என்ற கணக்கில் வருது. அந்த ஆத்மாவை நீங்கள் வழிபட்டு வணங்கி வந்தால் அது ஒரு 2ஆம் குல தெய்வமாகவே மாறிவிடும். இது மாதிரி மேஜிக் மாதிரி வச்சுக்கலாம். நம்ம கூடவே நம்ம வேணுன்றதெல்லாம் செய்து கொடுக்கும் பார்த்தீங்களா. சில ஜீபும்பா விளக்கு அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும்ன்ற கான்செப்டில் சொன்னது அவர் தான். ஆனால் அது சொன்னாலும் அதை நான் வீடியோ போகிறதுக்காக இல்லை, என் லைஃப்பில் நான் அதை பார்க்குறேன். அவர் சொல்கிற ஒரு விஷயத்த சொன்ன சில நடந்த விஷயங்களை எனக்கு நான் கவனித்தது, இதுக்கு முன்னாடியே கவனித்து வச்சிருந்த விஷயங்களும் அதுவும் மேட்ச் ஆகுது. அதனால்தானா அப்படின்ற புரிதல் வருது. 2வது அந்த நட்சத்திரத்தை வேற அவர் சொன்னார். அதை விட்டாலோ இல்லை நீங்கள் வழிபடலனாலும் அந்த ஆத்மாவுக்கே அந்த குடும்பத்து மேலே அது ரொம்ப பற்றோடு, அந்த குழந்தை அந்த குடும்பத்து மேலே பயங்கர பற்றோடு ஆத்மாவோட போயிட்டுருக்கும். அது கல்யாணம் ஆகிட்டு போயிட்டு பின்னாடி அது வேறு மாதிரி கிராஷ் ஆகிடுது. ஃப்ளைட்டு கிராஷ் ஆகிற மாதிரி ஆகிப்போகுது உங்களுக்கு. கல்யாணம் ஆகிட்டு பின்னாடி போன ஒரு பெண்ணினுடைய மனநிலை இது அப்படி இல்லை. அந்த குழந்தையினுடைய ஆத்மா அந்த வீட்டு மேலேயே ஒரு பற்றோடுக்குது. அது பித்ரு மாதிரி, எனக்கு நீ இப்போ சாவர காலத்தில் மருந்து மாத்திரை வாங்கி கொடுத்தியா, நீ எதுவுமே செய்யலை, 2வது புள்ள தான் செஞ்சான், 4வது புள்ள தான் அத்தை பண்ணான்ற மாதிரி கதையே இல்லை அந்த குழந்தைக்குள்ள மனசில். அது ஒரு தூய ஆத்மா. இன்னும் சொல்லப்போனால் இந்த ஸ்துலுன்றதே ஒரு தூய்மையான ஆத்மா தான். இப்போ பிலிப்பைன்ஸ் கண்ட்ரியில் உங்களுக்கு அந்த ஸ்துலுன்னா ஆத்மா அவ்வளோதான். அவங்க நிறைய பிலிப்பைன்ஸுக்கும் தமிழுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்குது. அதெல்லாம் அப்புறமா நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த ஸ்துலு ஆத்மாவை நான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு பயங்கரமான கொடூர மனம் கொண்ட ஒரு விஷயத்து கூட சொல்கிறதே சரி வராதுன்னு தோணுது எனக்கு. ஏன்னா உங்களுக்கு சொன்னால் அந்த ஸ்துலு ஆத்மானே இதுக்கு பேர் வச்சுக்கலாம். ஒரு ஆத்மா ஆல்ரெடி பிறக்கும்போது ஒரு ஆத்மா இருக்குது, இல்லாமல் இன்னொரு எக்ஸ்ட்ரா சில ஆத்மாக்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ரவிச்சந்திரன் ஆவி உலக ஆராய்ச்சி ரவிச்சந்திரன் அவர்களுடைய வீடியோக்களை பார்த்தீங்கன்னா அந்த 2-3 ஆத்மாக்கள் கூட இது பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய புரியும். அந்த மாதிரி ஒரு விஷயந்தான். ஆனால் அந்த ஸ்துல ஆத்மான்றதை பற்றி இது வரைக்கும் யாருமே இல்லை, நீங்கள் நெட்லேயோ புராண கதை புக்குங்களையோ எங்கே பார்த்தாலும் அது ஒரு கொடூரமானதுன்னெலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. அது ஒரு தூய்மையானது தான் சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளேயே சில ஸ்துல ஆத்மா அன்பினுடைய உச்சத்தின் காரணமாக அது தனக்கு கிடைக்காத அந்த அன்பு, யாரிடம் எந்த அன்பை எதிர்பார்த்ததோ அது கிடைக்காமல் போகின்ற பட்சத்தில் அதே ஜென்மத்திலேயோ வேறு ஜென்மத்திலேயோ அது அந்த குடும்பங்களிலேயே பிறந்து பழிவாங்கிற விஷயம் இருக்குதுன்னு தெரியுது. ஆனால் அந்த விஷயம் நான் பர்டிகுலராக எப்படி பண்டிட் விஜய் சார் ஒரு வில்லி வாக்குன்னா அதில் வில்லுக்குதுன்றாரோ அந்த மாதிரி விஷால் சார் இது இந்தந்த நட்சத்திரங்கள் இந்தந்த இதுங்கள் இருக்கும், இந்த கர்மா அதுக்கு இது இருக்கும்னு அவர் ஸ்பெஷலாக ஒன்று கண்டுபிடிச்சார் பார்த்தீங்களா விஷால் சார். அவர் அந்த மாதிரி நான் அனுபவபூர்வமாக சின்ன வயசுலேருந்து நான் பாதித்த நிறைய விஷயங்கள், நிறைய ஒரு 100 பேர் இருக்கிறாங்கன்னா அதிலேருந்து ஒரு வாழ்க்கை முறை ஒரு சில விஷயங்கள் எனக்கு மாறி இருக்குது. மாறி இருக்கிறதுல சில விஷயங்கள் தொடர்ந்து மனவலிகளை உண்டாக்குறதா இருக்குது. அது என்னதுன்னு பார்த்தா ஏதோ ஒரு பர்டிகுலர் பர்சனோட தொடர்பு இருக்கிறத சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து பார்த்தா ஒரு சீரியஸாக அது நடக்குதுன்றது பார்க்குறேன். இது ஜோதிடத்துக்கும் வானுலகத்துக்கும் ஆத்மாக்களுக்கும் ஜென்மத்துக்கும் தொடர்பு இருக்குதுன்றத படிப்படியாக புரிஞ்சிக்கிட்டே வந்துடுது எனக்கு. அதனால் அதனுடைய ப்ராஸ்பெக்டிவில் நான் சொல்கிறேன். நான் கன்னி தெய்வ ஆத்மாவை அது கொடூரமான ஆத்மா, அந்த கன்னி ஆத்மா தான் சுழு ஆத்மானே நான் சொல்லலை. போன வீடியோ ஒருத்தர் பார்த்துட்டு அவர் என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா, அந்த கன்னி ஆத்மாவினுடைய தான் கொடூரமான ஆத்மா,
ஸ்தூல ஆத்மான்னு நான் சொல்கிறது கம்ப்ளீட்டாக வேறு. அந்த கன்னி ஆத்மாவை ஏன் நான் போன வீடியோ எப்பவுமே ஒரு விஷயத்தை பற்றி சொன்னேன்னா 2 மணி நேரம் வீடியோ போட்டால் கூட அதை பற்றி மட்டும்தான் பேசுவேன். ஏன் அது நேற்று போட்ட வீடியோவில் வந்து நான் அந்த மாதிரி கன்னி ஆத்மாவை பற்றி சொல்லியிருந்தேன்னா, அது வந்து தை மாதத்தில் ரொம்ப முக்கியம். அந்த தை வெள்ளிக்கு அந்த கன்னி ஆத்மா ரொம்ப முக்கியம். ஆடி மாதத்துக்கும் பரவாயில்ல, ஆனால் கன்னி ஆத்மாவை கும்புறது, அதையும் அந்த துணி வச்சு கும்புறது, அந்த கன்னி ஆத்மாவை நினைக்கிறது, அப்பா அம்மா வீட்டில் இருந்தால் கூட அவங்களுக்கும் அது விஷயத்த சொல்லி அதை பண்ணுறது நல்லதுன்றதுக்காக தான் நான் வந்து அதை இப்போயே போட்டுடணும். 3 வெள்ளிக்கிழமை இருக்குது, மிஸ் பண்ணிட்டு போகிறீங்கன்றதுனால அதையும் தனி கலரில் தான் போட்டிருந்தேன். அது வேறு. இந்த ஸ்தூல ஆத்மா பற்றி வேறு கலரில் தான் நான் போட்டிருந்தேன். ஆனால் அது கேட்குறவங்களுக்கு ஒருத்தர் ஒரு கொஸ்டின் கேட்டாருனாவே அதே எண்ணம் தானே நிறைய பேருக்கு வந்திருக்கும். கன்னி தெய்வ ஆத்மாவை தான் கொடூரமானதுன்னு நான் சொல்லலை. அது கன்னி தெய்வ ஆத்மா கடவுள் மாதிரி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது. வச்சு வழிபட்டு அவங்களுக்கு அதே துணியை வச்சு கும்பிட்டு அவங்க பேரை சொல்லி கும்பிட்டா இன்னும் அவங்க நம்மளுக்கு தேவையானது பண்ணுற காப்பாற்றுறவங்க. நம்ம கும்பலன்னாலும் நம்ம குடும்பத்து மேலே ரொம்ப பற்று இருந்ததுன்னா, அதே வீட்டில் வழிபடலைன்னாலும் அந்த வீட்டின் மேலே மிகுந்த பற்று இருக்கிறதுனால அந்த வீட்டில் இந்த 3 நட்சத்திரங்களில் பிறந்து அந்த நட்சத்திரக்காரர்களாலேயே இந்த ஸ்தூல ஆத்மா விஷயங்களை கண்டுபிடிக்கிற வாய்ப்பும் இருக்குதுன்றது அந்த விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதை இந்த ஸ்தூல ஆத்மா விஷயத்தை பற்றி விஷால் சார் சொல்லலை. அவர் கன்னி ஆத்மா பற்றி மட்டும் சொன்ன விஷயத்தில் அவர் எங்கன்னா சொல்லியிருக்காரா தெரியாது எனக்கு. அந்த ஸ்தூல ஆத்மா அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அந்த கன்னி ஆத்மா வந்து கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரங்களில் பிறக்கின்ற வாய்ப்பே இருக்கின்றதுன்ற விஷயத்தை அவர் சொல்லார். அப்போ நான் உத்திராடம் தானே, அப்போ அதனால்தான் நம்ம இதெல்லாம் கண்டுபிடிக்கிறோமா? அதனால்தான் இந்த நம்மளை சுற்றி நம்ம வாழ்க்கையில் ஒரு ஸ்தூல ஆத்மா இருக்குது. கொடூரமான ஸ்தூல ஆத்மா எல்லார் வாழ்க்கையும் லைட்டாக கூட இருக்கும், அது மைல்டாக கூட வந்துட்டு போயிடும், இல்லை ரொம்ப கொடூரமாக இருக்கும். கொடூரமாக இருக்குதுன்னா என்ன மீனிங்னா, போன ஜென்மத்திலையோ இல்லை அரச காலமோ இல்லை மகாபாரதமோ ராமாயணமோ உனக்கு ரொம்ப நெருக்கமான இதில் இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கும் உனக்கும் சின்ன ரொம்ப நெருங்கிய இதில் இருக்கிறன்னு அர்த்தம். எல்லாருமே இருக்கும். தெருக்கோடியில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப ஏழ்மையானவங்களுக்கு கூட மகாபாரத ராமாயண தொடர்பு இருக்கும். ஆனால் இந்த கொடூரமான ஸ்தூல ஆத்மா இருக்குதுன்னா அரச கதைகளில் நீங்கள் இஸ்லாமிய அரசர்கள் கூட இருக்கலாம், இல்லை வேற்று மத அரசாங்க விஷயத்துலேருந்து கூட நீங்கள் ரொம்ப நெருக்கமாக அதில் பயங்கரமான வெறிகளோடு, எந்த மாதிரி வெறினா ராமரை காட்டுக்கு தான் அனுப்பணும்னு சொல்லிட்டு அவங்க சித்தி சொல்லுதில்ல, அந்த மாதிரி ஐயப்பனை போய் புலிப்பால் தான் எடுத்துன்னு வந்து ஆகணும்னு சொல்லுதுங்களே, அந்த மாதிரி. அதை நான் சொல்ல வரேன்னா, அந்த ஸ்துலு ஆத்மானே அதுக்கு நான் பேர் வைக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஸ்துலு ஆத்மான்றது ஒரு மிக தூய்மையான ஆத்மான்னு தான் பிலிப்பைன்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த ஆத்மான்னு அதுக்கு பெயர் அப்படி இருக்குது. ஆனால் அந்த ஆத்மாவுக்கே ரொம்ப ஒரு அதீத அன்பின் காரணமாக ஒருத்தரை காதலிக்குது. ஆனால் காதலித்தாலும் அந்த எதிராளு காதலிக்க மாட்டேன்றாங்க. ஆனால் அவங்க கைவிட்டு போயிடுதுன்னா அந்த ஸ்துல ஆத்மாவுக்கே அந்த குணம் மாறுகின்றது வாய்ப்பு இருக்கின்றதோன்னு என் மனசுக்கு தோணுச்சு. அதனால் அதையே பேர் வச்சுக்கலாம் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன், ஸ்தூல ஆத்மான்னு. அப்போ அந்த பேரே அதுக்கு வச்சுக்கலான்னு வச்சுக்கிறேன். ஆனால் எனக்கு நேற்று ஒருத்தர் கமெண்ட் போட்டார் பார்த்தீங்களா, எனக்கு நேற்றும் ஒருத்தர் தொடர்ந்து கமெண்ட் போட்டார். அப்போ தான் எனக்கு உரைச்சிது, அடடா இது நம்ம ஸ்தூல ஆத்மானே எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது யாருக்குமே அப்படின்னு புரிஞ்சுது. ஒன்று அவர் உனக்கு வந்து ரொம்ப சித்தர்களை பற்றியே ரொம்ப தெரியல, எனக்கு ரொம்ப மொத்தமே எனக்கு தெரியும் அப்படின்ன மாதிரி முதல்ல கமெண்ட் பண்ணார். சரி போட்டோன்னு பேசாமல் இருந்துட்டேன். சரி ஏதோ சொல்கிறாங்க இந்த மாதிரி எத்தனை பேர் சொல்லுவாங்க, சரி இருக்கட்டும்னு இருந்தேன். அதுக்கப்புறம் கன்னி தெய்வத்தை பற்றியே உங்களுக்கு சரியாக தெரியல. முதல்ல நீங்கள் கன்னி தெய்வத்துக்கு முன்னாடி வேறு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அப்போ அது தெரியல. நீங்கள் முதல்ல வந்து வேறு ஒருத்தரை பற்றி நான் போட்டிருந்தப்போ அது உனக்கு ரொம்ப பெருசாக தெரியல. நீங்கள் அப்புறம் அதுக்கு எதுவுமே நான் கமெண்ட் பண்ணல. மறுபடியும் கன்னி தெய்வ ஆத்மாவை பற்றி நான் பேசும்போது ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் வேறு பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்தூல ஆத்மாவும் அந்த கன்னி தெய்வ ஆத்மாவும் ஒன்றுன்னு நான் சொல்கிறேன்னு நினச்சிட்டாரான்னு தெரில. ஸ்தூல ஆத்மா கிட்ட தப்பிச்சிக்கிறதுக்கே எனக்கு உதவுறதுக்கு காரணம் அந்த கன்னி தெய்வம் தான். நான் கும்பிடுறதுக்கு கடவுள் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. எப்படி அந்த கன்னி தெய்வம் காட்டியும் கொடுக்குது, நான் அவங்களுக்கு போய் துணியே வச்சு அம்மா வீட்லேயும் கொடுக்குறேன். நானும் உத்திராட நட்சத்திரமாக இருக்கிறேன். இன்றைக்கி ஸ்தூல ஆத்மாவுக்கிட்ட இந்த ஜென்மத்திலேயே அது கதையை முடிச்சுட்டு போனோம் தான் கடவுள்கிட்ட இன்னும் கொஞ்சம் எனக்கு ஆயுசு கொடு, இன்னும் எத்தனை வருஷம் தேவைப்படும், அதை நான் ஒட்டுமொத்தமாக இந்த ஜென்மத்திலே முடிச்சுட்டு போகிறதுக்குன்னு கேட்குறேன். என்னுடைய கான்செப்ட்டு எல்லார் வாழ்க்கையிலும் இருக்குது. எனக்கு இந்த பூஜை பண்ணால் நடக்கலையே, அந்த பூஜை பண்ணால் நடக்கலையே, தொடர் தோல்வி இருக்குது, வருமானம் சிக்கலாகுது, அதுக்குதே எதுக்குதானா அதுக்கு வேறு ஒரு காரணம் இருக்குது. யானன் அவர்கள் வந்து சொன்ன அந்த அறிவோம் மகா காளியில் ரொம்ப பவர் இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சு தான் நான் இது வரைக்கும் 64,000 முறை எழுதியிருக்கேன். அதை இன்னும் நான் எழுதணும். 1,00,000 வரைக்கும் எழுதிட்டு அவர் சொல்லுகிறார், 1,00,000 வரைக்கும் எழுதுனா நேரில் காளி வந்து நிற்பாங்கன்னு. அந்த மாதிரி நேரில் காளி வந்து நிற்பாங்கன்னா எதற்கு நம்ம ஒரு டிவைன் பண்ணி வச்சுக்கிறோம், காளின்னா இப்படி தான் இருப்பாங்கன்னு. அப்படி கிடையாது.
அது வேற. அன்றைக்கி தான் தெரியும் நான் 1,00,000 எழுதி முடிக்கிற அன்றைக்கி தான் தெரியும் அந்த காளியை நான் எந்த ரூபத்தில் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி மற்றவங்க பேசுகிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கும் நம்மளுக்கும் பிரபஞ்ச கனெக்ஷன் இருக்குதுன்னு தெரிஞ்சு அவங்க பேரே சொல்கிறாள் நான். மற்றவங்கெல்லாம் வந்து அந்த விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களே சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க நிறைய. அப்படி இல்லை நான். அப்படி இருக்கிற பட்சத்தில் கன்னி தெய்வ ஆத்மாவை பற்றி உங்களுக்கு இன்னும் தெரியல, நீங்கள் தடுமாறுறீங்க, அப்புறம் உங்கள் குரலில் ஒரு நடுக்கம் இருக்குது அப்படின்றார் அவர். நான் சொன்ன விஷயமே வியாழக்கிழமை இது வரைக்கும் நான் வீடியோவில் வெளியிடாத விஷயம். அது என் சித்தி பையன் இல்லை, அவன் எனக்கு கோழிக்கால் மாந்திரிகத்துலேருந்து என் துணியை கட் பண்ணுறது அதெல்லாம் மாந்திரிகம் பண்ணுறோன்னு நினச்சிங்கன்னா நம்ம அக்கா தான் நம்மளுக்கு ஏதோ நம்ம லைஃபுக்கு பண்ணிட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு அவன் பண்ணுறான். அது மனநிலை சரியில்லாமல் அவன் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் அவன் உடம்புலலாம் சுழு ஆத்மா இல்லை. அது வந்து இன்னொரு ஸ்தூல ஆத்மா அவனை பயன்படுத்துது. அவனுக்கு மனநிலை சரியில்லாமல் போனதுக்கும் காரணம் அந்த ஸ்தூல ஆத்மா தான். ஆனால் அந்த ஸ்தூல ஆத்மா அந்த மனநிலை சரியில்லாதவனை என் வீட்டுக்கு கிட்ட வந்து அவன் மூலமாக செய்ய வைக்குது. அது அந்த அளவுக்கு அது கொடூரமாக இருக்குது. முதல்ல ஒரு பையன் அவன் வந்து அந்த சொம்பில் பாருங்கள், அந்த கும்பிடும்போது சாமி கும்பிடும்போது அந்த கலச சொம்பில் அந்த பிரேம் என்ற பேர் அந்த முதல் தம்பி அவன். அதுக்கும் காரணம் நான் ஏன் அந்த ஊரை விட்டே போகிற விஷயம் வந்ததுன்னா அதுக்கு காரணமே அந்த ஸ்தூல ஆத்மா அவங்களுக்கு பிறக்கிற முதல்ல என்னை போட்டு தள்ளுறதா இருக்குது. எனக்கு என் மேலே தான் மெயின் பாயிண்ட் வச்சுட்டுருக்குது. என் மேலே தான் அந்த மெயின் பாயிண்ட் வச்சுட்டுருக்குது. அது போன ஜென்மத்திலையோ அதுக்கு முந்தின ஜென்மத்திலையோ என் மேலே தான் தீரா பகையை கொண்டு இருக்குது. நான் அந்த இடத்துல இருந்தால் நான் செத்து போயிடுவேன். அதனால தான் வந்து என்ன பண்ணுதுன்னா என்னை அந்த ஊரை விட்டு வேறு ஊருக்கு அனுப்புது. அது வேறு ஒருத்தருக்கிட்ட கூட போகிற வேறு ஒருத்தருக்கிட்ட நான் வளர்கிற மாதிரி பண்ணிடுது. அது அந்த இடத்துல இருந்தால் நான் போயிருக்க வேண்டியதுன்னு அதுக்கப்புறம் அவனை போட்டு தள்ளுது. அது அதுக்கப்புறம் இன்னொத்தனையும் போட்டு தள்ளுது. ஏன்னா அது 1, 2, 3 தான் வருது. அது 4th செக்ஷனுக்குள்ளே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுது எனக்கு. ஒரு சினிமா த்ரில் மூவிலலாம் காட்டுவாங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு சில விஷயங்கள் கை விட்டு ஒவ்வொருத்தராக போயிட்டே இருக்கும். பேய் சக்தி வந்து பெரியதாக கண்டுபிடிச்சி அவங்க ஒவ்வொருத்தராக செத்து போயிட்டே இருப்பாங்க. அப்புறம் அது என்ன இதுன்னு கண்டுபிடிச்சி ஒரு பெரிய மாந்திரிகரெல்லாம் கூட்டின்னு வந்து அந்த இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு அதில் ஒரு பர்சனை காப்பாற்றிடுவாங்க. அந்த மாதிரி விஷயந்தான் என்னுடைய சிஸ்டர் வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த அமானுஷ்ய விஷயத்துன்றதுனால என்னுடைய சிஸ்டருக்கு நான் ஒரு சூப்பராக ஒரு ஸ்க்ரீன் ஒன்று போட்டேன். ஆனால் இது எதுவுமே இதுக்கு வரைக்கும் உலகத்தில் சொன்னாங்க பார்த்தீங்களா, இந்த மாந்திரிகம் இருக்குது, அந்த இடத்துல போய் அது எடுத்துட்டா தான் அந்த இன்னொரு நபரை காப்பாற்ற முடியும், அந்த மாதிரி மேட்ரு கிடையாது. இது நம்மளோடவே நம்ம வாழ்க்கையோடவே பின்னி பிணைஞ்சிருக்கும் அந்த ஸ்தூல ஆத்மான்றது. போன ஜென்மத்தில் இருந்து பகை கொண்டு வந்து நம்மளுடைய நெருங்கிய உறவினராக புருஷனாவோ அம்மாவோ அப்பாவோ கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படி இருக்கும்போது நீ அந்த மாதிரியெல்லாம் சினிமாவில் காட்டுற மாதிரி ஒரு பேய் சக்தி வந்துச்சு, அந்த வீட்டில் ஒவ்வொருத்தராக போயிட்டாங்க, இன்னும் ஒருத்தரை காப்பாற்றிடலாம் அப்படின்னு அந்த ஒருத்தரை பெரிய வித்வான மாந்திரிகர் ஒருத்தரை கூட்டின்னு வந்து பண்ணிவிட்டு அந்த ஒருத்தரை காப்பாற்றிட்டோம். அந்த மாடல் இது இல்லை. இந்த ஸ்தூலாத்மா மாடல் அது கிடையாது. நீ பேச்சில் ஒரு நடுக்கம் இருக்குதுன்னா ஏன்னா நான் வியாழக்கிழமை போட்ட வீடியோவில் அந்த பிரேம்ன்ற பேரை காமிச்சேன் அந்த கலசத்து மேலே. அதுக்கப்புறம் அந்த விஷயத்தெல்லாம் பெருசாக சொன்னதில்லை இது வரைக்கும் நான். அதே மாதிரி எங்கள் சித்தி பையன் அவன் இந்த மாதிரி பண்ணுறான்னு எங்களுடைய பில்டிங்கில் ஒருத்தர் இதாகிட்டாரு அப்படின்னு சூசைட் பண்ணிக்கிறாருன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லும்போது கூட சித்தி பையன் சொல்லி தான் சொன்னேன். அன்றைக்கி நான் சொல்கிறேன் அவன் சித்தி பையெல்லாம் கிடையாது, அவன் என் தம்பி தான். அவன் 2வது தம்பி. முதல் தம்பி செத்து போனான் 3 வயசில். 2வது தம்பி நல்லா படித்து நல்லவனாக தான். அவன் பெரிய ரவுடியோ பெரிய இதுவெல்லாம் கிடையாது. இந்த ஸ்தூல ஆத்மா டீமில் இருக்கிறவங்களில் ஒருத்தர் என்ன பண்ணாங்கன்னா நிறைய ஆதாரங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது ஸ்தூல ஆத்மா இவங்க நம்மளுக்கு எதிரான ஸ்தூல ஆத்மாக்கள்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு வெரி சிம்பிள். என்னன்னா உங்களுடைய வெற்றிகளில் அவங்களுக்கு விருப்பம் இருக்காது. 2வது அதை விட ஃபஸ்ட்டு நம்பரில் என்ன போடலான்னு கேட்டால் தோல்வியை அவங்க ரசிப்பாங்க. உங்களுடைய தோல்விகளை அவங்க ரசிப்பாங்க. 2வது உங்கள் தோல்விகளை அவங்க ரசிக்கிறத மறைக்கக்கூட முடியாது அவங்களால. இப்போ வந்து நீங்கள் சாதாரணமாகவே ஊர் உலகத்தில் எல்லோரும் இருக்கிறோம் இல்லைங்களா. அப்போ நம்ம தெருவிலேயே நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், கெட்ட விஷயம் நடக்கும். நம்ம வீட்டில் நல்ல விஷயம் நடக்கும், கெட்ட விஷயம் நடக்கும். அப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு சின்ன போட்டி இருக்கும். ஆஃபீஸில் அப்ரைசர் ஏதோ ஒன்று கொடுத்தா கூட ஏதோ ஒன்று பண்ணால் கூட ஒரு அடுத்தவங்க நம்ம இவ்வளோ ஒர்க் பண்ணோம், ஹார்ட் ஒர்க் பண்ணோம், அவங்களுக்கு கொடுத்துட்டாங்களேன்னா ஒரு முகத்தில் ஒரு சின்ன ஒரு இது தெரியும், அதை மறைச்சிக்க முடியும் உனக்கு. ஆனால் ஸ்தூல ஆத்மாவனுடைய இது எப்படின்னா பல ஆதாரங்கள் வேணும். அதுக்கு ஒரே நாள் நிகழ்ச்சி வச்சு கண்டுபிடிக்க முடியாதத. ஸ்தூல ஆத்மாவனுடைய விஷயங்கள் என்னன்னா உன்னுடைய வெற்றியை அதனால் நடிப்பாக கூட பண்ண முடியாது. உன்னுடைய வெற்றிக்கு அதுக்கு கைத்தட்டுறதுக்கு ஒரு நடிக்கிறியா இல்லை நடிக்கிறியா அப்படின்னு சொன்னால் நடிக்கக்கூட அதனால் முடியாது. அந்த சிம்டம்ஸ் எங்கே இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கணும். உங்களுடைய வீட்டுக்குள்ளேயா இல்லை உங்கள் உறவில் தான் இருக்கும். அது மெயினாக மோஸ்ட்லி 99% உறவில் தான் இருக்கும். 1% தான் ஃப்ரெண்ட்ஸில் வரும் உங்களுக்கு. அந்த மாதிரி அது என்னன்னா உன்னுடைய வெற்றியை அதனால்
நடிப்பாக கூட கொண்டாட முடியாது. சரிங்களா? அது மாதிரி அதே மாதிரி உங்களுடைய தோல்வியை அதனால் வந்து மறைச்சி கூட கொண்டாட முடியாது. உங்களுடைய தோல்வியை அதனால் மறைச்சி கொண்டாட முடியாது. கொஞ்சம் வெளிப்படுத்தி தான் அதனால் கொண்டாடி தான் ஆகணும் அதுக்கு. சரியா? அதே மாதிரி உன்னுடைய தோல்வியை நான் கொண்டாடினேன் என்பதை நீ பார்க்கணும்னு நினைக்கும். உன்னுடைய தோல்வியை நான் ரசித்தேன்றத நீ பார்க்கணும் அப்படின்னு நினைக்கும். ஆனால் சாதாரணமாக உலகத்தில் இருக்கிற ஒரு ஆஃபீஸில் இருக்கிறவங்களோ இல்லை ஒரு வீட்டில் இருக்கிறவங்களோ நெய்பர்ஸோ எதிராளியாக இருந்தாங்கன்னா உன்னுடைய தோல்வியை அவங்க ரசிக்கிறாங்கன்றத நீ பார்க்கணுன்னு நினைக்க மாட்டாங்க. உன்னுடைய தோல்வி அவங்களுக்கு சின்ன சந்தோஷத்தை கொடுத்துருக்குதுன்னா அதை வந்து உனக்கு தெரியப்படுத்தணும்னு நினைக்க மாட்டாங்க. உனக்கு தெரியாமையே அவங்க ரகசியமாக என்ஜாய் பண்ணிக்குவாங்க. ஆனால் ஸ்தூல ஆத்மாவனுடைய கொடூர சைக்காலஜிக்கல் விஷயம். அதனால தான் நான் சொன்னேன், அந்த அமானுஷ்ய சக்திக்கு நாசிஸ்ட் குணம் இருந்தால் எப்படியோ அந்த மாதிரின்னு சொன்னேன். நான் இவ்வளோ கொடூரத்தை நான் சொல்லும்போது அதை ஸ்தூல ஆத்மான்ற பேர்லேயே நான் வைக்கிறது நல்லதில்லை. நீங்களாவே யோசித்து சொல்லுங்கள் அதுக்கு என்ன பேர் வைக்கலான்னு. ஏன்னா இதை மற்றவங்க இப்போ ஒருத்தர் வந்து உனக்கு கன்னி தெய்வத்தை பற்றி ரொம்ப தெரியலன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா ஒருத்தர், அந்த மாதிரி வேறு யாருனா வந்து அது ஏன் ஸ்தூல ஆத்மாவை பற்றி அவ்வளோ கொடூரமாக நீங்கள் சொல்கிறீங்க, அப்படியெல்லாம் கிடையாதேன்னு நாளைக்கு யாருனா வந்து பெரிய ஞானி கூட யாருனா வந்து என்கிட்ட சண்டை போடலாம். அதனால் அந்த ஸ்தூல ஆத்மான்றது மிக தூய்மையான ஆத்மா தான் இன்றைக்கி வரைக்கும் உலகத்தில் சொல்லப்படுற ஒரு விஷயம். அந்த ஸ்தூல ஆத்மாவில் இன்னொரு பர்ஃபெக்ஷன் இருக்குது. அது எனக்கு கண்டுபிடிச்சேன். அது நான் ரொம்ப யங் ஏஜ்லேருந்து கண்டுபிடிச்சேன். ஆனால் அதுக்கு பேர் தெரியாது எனக்கு, அவ்வளோதான். அந்த விஷயத்துக்கு ஆதாரபூர்வமாக கடவுளும் பிரபஞ்சமும் இப்போன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எனக்கு எல்லாத்துமே ஆதாரத்தை காமிச்சிட்டே இருக்காங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்களே அந்த ஸ்தூல ஆத்மாவில் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது கொடூரம்னு சொல்கிறேன் பாருங்கள், அதுக்கு நீங்களே ஒரு பேர் பண்ணுவீங்க. இல்லை ஸ்துலு கூட சேர்த்து வேறு எதனா ஒரு நேம் வைக்கலான்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட் செக்ஷனில் அதுக்கு என்ன பேர் வச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு வைங்க. அது உங்கள் வீட்லேயும் இருக்குது. யாரெல்லாம் ரொம்ப அநேகமாக இந்த ஸ்தூல ஆத்மா யார் லைஃப்பில் இருக்குதோ அவங்க தான் என் வீடியோவே பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இந்த ஸ்தூல ஆத்மா யார் லைஃப்லலாம் இருக்குதோ, யார் லைஃப்லலாம் அவங்கள போட்டு தள்ளிட்டு இருக்குதோ அவங்க தான் ஒரு வேளை என் வீடியோவே பார்க்குறீங்களோன்னு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் கூட இருக்குது இப்போ எனக்கு. அதனால் இப்போ யாருடா அது ஹெல்ப் பண்ணுறதுன்னு கேட்டால் கடவுள் தான் ஹெல்ப் பண்ணுது உங்களுக்கு. அந்த பாஞ்சாலியை மகாபாரதத்தில் கொண்டு வந்தது யார்டான்னு கேட்டால் ஒரு கடவுள். பாஞ்சாலியை மகாபாரதத்தில் யார் கொண்டு வந்திருப்பாங்க? விஷ்ணு தான் கொண்டு வந்திருப்பார் பாஞ்சாலியை. ஆக்சுவலாக மகாபாரதத்தில் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, இவங்கெல்லாம் பஞ்சபாண்டவரும் சரி குந்தியும் சரி என்ன தெரியுமா பண்ணுறாங்க, அவங்களுக்கு அதுக்கு பேர் ஸ்தூல ஆத்மானெலாம் கண்டுபிடிக்கல. இவங்களுடைய ஆத்மா ரொம்ப கொடூரமானது, இவங்களை நம்ம செத்து போயிட்டோன்னு நம்ம உலகத்தை விட்டே செத்துட்டோன்னு இவங்க நினச்சிக்கிட்டோம் அப்படின்னு போகிறாங்க. அவங்க வந்து போயிட்டு ஒளிஞ்சிக்கிறதுக்கு தான் போகிறாங்க. அப்புறமா வந்து இவங்க அந்த ஒளிஞ்சிக்கிட்டு போன இடத்தையும் இவங்க அந்த கந்தக இது எரிச்சிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அடியில் பூமியில் தோண்டி அந்த பள்ளம் தோண்டி தப்பிச்சின்னு போயிட்டோமானா, இப்படியே தப்பிச்சின்னு போயிட்டோமானா நம்ம தப்பிச்சு வந்து அவங்கள எதிர்த்து அவங்கள சண்டை போட்டு எனக்கு தான் அந்த ராஜ்யம் வேணும்னு சொல்லி நம்ம அவங்கக்கிட்ட பண்ண வேணாம். அவங்க எரிச்சாங்கல்ல அந்த கந்தக கோட்டை, அதுலேயே நம்ம செத்துட்டோன்னு அவங்க நினச்சிக்கிட்டோம் அப்படின்னு போனவங்க அவங்க. ஆனால் அவங்களுக்கு புரிஞ்சது அன்றைக்கி அதுக்கு பேர் தெரியாது அவங்களுக்கு. அது ஒரு ஸ்தூல ஆத்மா மாதிரி ஒரு கொடூரமான விஷயம் இருக்குது அந்த சகுனி மைண்ட்லேயும் துருதராஷ்டிரிய மைண்ட்லேயும். ஆக்சுவலாக துரியோதன உடம்புல ஸ்தூல ஆத்மாவே கிடையாது. துரியோதனன் உடம்புல ஸ்தூல ஆத்மாவே கிடையாது. அதில் யாருக்கெல்லாம் ஸ்தூல ஆத்மா இருந்திருக்கக்கூடும்னு நான் சொல்கிறேன். யாருமே இந்த மகாபாரத ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான், எப்படியெல்லாம் அது செயல்படுன்றதுக்கு ஒரு உதாரணத்துக்காக தான் நான் அதை எடுக்கிறேன் மகாபாரதத்தை. யாரும் என்கிட்ட வந்து அப்படி ஒன்று கிடையாது மகாபாரதத்தில் கிடையாதுன்னு வந்து என்கிட்ட சொல்கிற வேலை வானான்ற நான் யாருக்குமே இல்லை. இவங்களுக்கு என்னுடைய ப்ராஸ்பெக்டிவில் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அவ்வளோதான். யாரா இந்த பாஞ்சாலியை கொண்டு வர்றதுன்னு கேட்டால் எனக்கு வேணாம், நான் உங்கள் கூட இல்லை, நான் செத்துட்டேன்னு நினச்சிக்கோங்க. நீங்கள் நான் உங்கள் கூட போட்டி போட்டு நான் தான் சிம்மாசனத்தில் இருப்பேன்னு நான் நினைக்கிறேன். பாண்டுவே முடிவு பண்ணுறாரு அதை. பாண்டுவே வந்து போனால் போட்டோம் பழிச்சிட்டு போட்டோம் அண்ணன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணல. ஏதோ ஒரு கில்ட் இருக்குது அவருக்கு. ஒரு கில்ட்டுனால தான் அவர் வேணாம், அந்த அண்ணனுக்கு ரொம்ப கஷ்டமாக போகுது நம்ம இருந்தால். ஏன்னா சட்டப்படி பார்த்தோம்னா அந்த மாதிரி சில இது இருக்கிறவங்க உட்காரக்கூடாது சிம்மாசனத்தில். சரி நான் தான் உட்காரன்னு சொன்னால் அண்ணனுக்கு கஷ்டமாக போகுது. சரி வேணாம், நம்ம வந்து வேறு எதனா ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு ரொம்ப ஆக்சுவலாக பாண்டு எடுக்கிற ஸ்டெப்பு தான் எடுக்கணும். நம்ம வந்து எப்படி தெரியுமா எடுக்கணும், நேருக்கு நேர் சண்டைக்கே போகக்கூடாது எப்பவுமே. அது புரிஞ்சு தான் பண்ணியிருக்குதாங்க அவங்க. ஆனால் இதுக்கு நான் சொல்கிற மாதிரி ஒரு சிலபஸ் மாதிரிலாம் அவங்க புரிஞ்சிக்கல அதை.
அவங்கக்கிட்ட நேருக்கு நேரே இதெல்லாம் கத்தியின்றி ரத்தமின்றி அகிம்சா வழியில் தான் போகணும்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் நம்ம உலகம் புரிஞ்சிட்டு இருக்குது அந்த வெறி விஷயந்தான். இந்த அகிம்சா வழியில் போகணும், இந்த வழியில் தான் ஜெயிக்கணுன்றவங்களுக்கெல்லாம் யாரா உதவி பண்ணுறதுன்னு கேட்டால் அந்த தேவர்கள், கடவுள்கள், நல்ல டீமில் இருக்கிறவங்க. அசுரர்கள் டீமில் இருக்கிறவங்க தான் ஸ்தூல ஆத்மாவை கொண்டு இருக்கும். அசுரர் டீமில் இருக்கிறது தான், அசுரர் டீமில் இருக்கிற சப்போர்ட்டில் இருக்கிற பூமியில் வாழும் மனிதர்கள் தான் அந்த ஸ்தூல ஆத்மாவை கொண்டிருக்கும். அந்த மாதிரி நீ வேணாம் போன்ட்டு போகிறாங்க அவங்க. நீ நான் உங்க கூட போட்டிக்கே வரலையா, நான் உங்க கூட சண்டையே போடலையா, நீயே இருந்துட்டு போ, நான் செத்துட்டதாகவே இருக்கட்டும் அப்படின்னு போகிறாங்க அவங்க. ஆனால் அங்கே போனால் கூட அவங்க ஒன்று இவங்களை எதிர்க்கணும்னு நினச்செல்லாம் அவங்க பாஞ்சாலியை கல்யாணம் பண்ணிக்கல. பாஞ்சாலியை கல்யாணம் பண்ணிக்கினா அவங்கள போய் எதிர்க்க முடியும், அங்கே ஒரு பெரிய பிரச்சனை நடக்கும், அப்புறம் பாஞ்சாலி சபதம் பண்ணி அப்புறம் சண்டை வந்து அவங்கள கொன்னுடுவோன்றதெல்லாம் தெரியாது யாருக்கும். அந்த பிரபஞ்சம், அந்த கிருஷ்ணர், அந்த விஷ்ணு பகவான் முடிவு பண்ணி அந்த பாஞ்சாலியை அப்படியெல்லாம் அவங்கள விட முடியாது அப்படின்னு கொண்டு வராங்க. அது அப்படியே நிற்கட்டும். இதில் அவர் சொல்கிறாருல்ல, ஒருத்தர் கமெண்ட் பண்ணார்ல, அவங்க குரலில் நடுக்கும் தெரியுதுன்னா, ஒரு பாஞ்சாலி சபதம் பண்ணும்போதும் சரி, பாஞ்சாலி எத்தனை முறை கோவத்தில் ஆக்ரோஷமாக சொல்லியிருந்தாலும் நம்ம வீடியோ எடுத்திருந்தோம்னா அந்த குரலில் நடுக்க இருக்கத்தான் செய்யும் உனக்கு. நான் என்னுடைய சொந்த வாழ்க்கையினுடைய வழியை எனக்கு கண்டுபிடிச்சி, அந்த ஆத்மாக்களை கண்டுபிடிச்சி நான் ஒன்று ஒன்றும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு புரியாது. அவருக்கு நான் ஒரு கமெண்ட் போட்டுட்டேன், அவர் இன்னும் எனக்கு கமெண்ட் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு சரி, அவர் என்ன தான் யாரா இவர் திரும்ப திரும்ப என்னை வந்து இது பண்ணிகிட்ருக்காரு. முன்ன இப்படி தான் இந்த கேலக்கே சித்தர்ன்ற ஒருத்தர் வந்து நான் சும்மா இல்லாத ஒன்று போட்டேன். அது சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஏதோ ஒரு நம்மளால் இது இருக்கும், யூடியூப் கிட்டே கூட அவங்க எதனா பேசியிருப்பாங்களோ என்னவோன்னு எனக்கு ஒரு இன்ட்யூஷனாக தெரியும் எல்லாமே. அந்த மாதிரி தெரியும். மற்ற சேனல்லாம் தைரியமே போடுறாங்க அதை. அந்த மாதிரி கூட நான் போகிறதில்ல. அது வந்துட்டேன் ரொம்ப தூரம். அந்த மாதிரி இவர் யாரா இவர் மறுபடியும் வந்து இந்த மாதிரி நம்மளை இது பண்ணிட்டு இருக்கிறாரு. நீ போகிற உனக்கு சித்தரை இன்னும் தெரியல, இன்னும் கன்னி ஆத்மா பற்றி நீ சொல்கிறது தப்புன்னு, நான் ஸ்தூல ஆத்மா அதையும் ஒன்றா சேர்த்து அவராக புரிஞ்சுக்கிட்டு இப்படி போட்டுட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி யார் இவர் போய் பார்க்கலாம், வீடியோவில் எல்லாம் போய் கொஞ்சம் பார்க்கலாம், இவர் யாருன்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன். சரி, இதுக்காக ரொம்ப லைஃப்பில் அந்த வீடியோ பார்த்த பின்னாடி தான், அவருடைய வீடியோவில் ஒன்றோ ரெண்டோ பார்க்கும்போது தான் சில விஷயங்கள், சில காட்சிகளை கண்ணில் பார்த்தப்போ, எப்பவுமே ஒருத்தர் வந்து ஸ்தூல ஆத்மா இந்த மாதிரி விஷயங்கள் கூட நம்ம யார் கூட நம்ம வாழ்க்கையில் வந்து ரொம்ப வந்து முக்கியத்துவம் கொடுத்து டைம் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணணுமோ, எதுக்காக நீ அதிகமான விஷயங்களை பற்றி யோசிக்கணுமோ அதுதான் நம்ம பண்ணிக்கிட்டு போனால் தான் நம்ம பாதை கிளியராக இருக்கும். நடுவில் வந்து எல்லாரும் நம்மக்கிட்ட எதிர்த்து வரவங்க எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டுட்டு உட்காந்துருக்கூடாது. அந்த மாதிரி அவர் வந்து அந்த என்னுடைய தம்பியினுடைய அந்த அவனும் அந்த மாதிரி ஆனதுக்கும் காரணம், நான் அந்த வியாழக்கிழமை நான் போட்ட வீடியோவில் என் குரலில் முதலில் இருந்ததுக்கு காரணம் என்னென்னா, அன்றைக்கி நான் சொல்கிறேன், என்னுடைய ஆப்போசிட்டில் ஸ்தூல ஆத்மாவை ஆத்மை கொண்டிருக்கின்ற, உடலை கொண்டிருக்கின்ற அந்த டீமில் இருக்கிறவங்களுக்கு எப்போ பாரு உங்கள் சித்தி பையன் சொல்லிட்டு இருக்கிறியே, தில்லுந்தா உன் தம்பின்னு சொல்லாண்டி பார்க்கலான்னு இருக்கும் அவங்க மைண்டில் அப்படின்லாம் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில். அந்த மாதிரி வீடியோ போடுறாலே கிடையாது நான். அந்த மாதிரி பேச்சுங்க பேசிட்டு எதிர் ஆளுங்களுக்கு ஒருத்தவன் டிவி இதில் அரசியல் சம்மந்தமாக வீடியோ போட்டுக்கிட்டு நீ சிங்கி நான் சிங்கின்ற வீடியோவே இந்த கிடையாது அன்றைக்கி. ஏன்னா அதனுடைய என்னோடய வே ஆஃப் லைஃப் ஸ்டைலே அது கிடையாது. அதனால் எனக்கு உதறல அது குரலில். அந்த அளவுக்கு எனக்கு ஆக்ரோஷம் வருது எனக்கு. இன்றைக்கி நான் போகிறேன், நான் ஒரு ட்ரெஸ்ஸு போட்டுட்டு இருந்தேன், அதெல்லாம் அடுத்தடுத்த கிளிப்பில் உங்களுக்கு காட்டுறேன். அந்த ட்ரெஸ்ஸில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா பகவதின்னு சொல்லிட்டு, அந்த பகவதின்றவங்க எனக்கு ப்ரெசென்ட் பண்ணுறாங்க 2024. அவங்க வேணான்னு சொன்னாலும் கேட்கல. அவங்களால ஒரு நல்ல விஷயம் ஒன்று நடந்தது எனக்கு வந்து ஒரு சைக்ராட்டிஸ்ட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அந்த சைக்ராட்டிஸ்ட்டுக்கிட்ட என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அது மட்டும் இல்லாமல் என் லைஃப்பில் ஒரு பெரிய ஹெல்ப்புங்க பண்ணியிருக்காங்க. அதனால் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டானாங்க. அந்த பகவதி உடம்புல தான் அன்றைக்கி போயிட்டு உட்காந்துதுன்னு சொன்னேன் பாருங்கள். அவங்க விசிட்டிங் கார்டு எடுத்துன்னு போயிட்டு நான் மாதங்கி மேலே வச்ச உடனே அவங்க உடம்புல போய் அந்த வாராகி உட்காந்தாங்கன்னு சொன்னேன் பாருங்கள். அந்த பகவதின்றவங்க தான் அந்த ட்ரெஸ்ஸை எனக்கு ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ கிளிப்பில் காட்டுறேன் பாருங்கள். அதை வாங்குங்க. ஏன் சொன்னேன்னா, அதில் ஒரு யானை படம் போட்டிருந்தது, தாமரை படமும் போட்டிருந்தது. சரி, ஏதோ இது பிரபஞ்சமாக அவங்க நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணால் நல்லது போல் அப்படின்னு நினச்சி சரின்னு சின்ன மினி ஆக்சிடெண்ட் ஒன்று ஆச்சு பாருங்கள். அதாவது 20ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி மாறுது, 21ஆம் தேதி அவர் புதன்கிழமை உடராக இருப்பாருங்க. அன்றைக்கி காலையிலேயே அன்னன்னைக்கு போடுற ட்ரெஸ்ஸுலேருந்து எல்லாமே எனக்கு முன்கூட்டியே சில விஷயங்களை விசிபிளாக காட்டுது. அந்த மாதிரி வந்து நான் அதுக்கு போடும்போது அந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி ஹாஸ்பிட்டல் மாதிரி ஒரு இடமோ இல்லை ஒரு துர்க்கமான இடத்துக்கோ போகிற மாதிரி அதை நான் ட்ரெஸ்ஸு கீழே விழுது. ஒரு 3 வருஷமாக அது எனக்கு அவங்க ப்ரெசென்ட் பண்ண பின்னாடி கூட அதை நான் போடல, அப்படியே தான் இருந்துச்சு.
நடுவில் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி அடுக்குவேன். அந்த மாதிரி பண்ணியிருந்தேனே தவிர அது திடீர்னு வந்து உழுது அந்த ட்ரெஸ்ஸு போட்டுக்கலான்ற மாதிரி. அப்போ நான் எதுக்கு இந்த ட்ரெஸ்ஸு ஒருவேளை இந்த ட்ரெஸ் தான் நீங்கள் போடணுமோ அப்படின்னு நினச்சிட்டு அதை எடுக்கிறேன். எடுக்கும்போதே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போட்டுன்னு போகலாமா இத்தனை சம்மந்தம்லாம் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு நினைக்கிறோம். இது மேலே யானைகள் கூட எண்ணெய் அன்னைக்கு 25 யானைகளும் 12 தாமரைகளும் இருக்குது இல்லை இதில் அந்த முன்னாடி ட்ரெஸ்ஸில். இது வந்து நம்ம பாசிட்டிவாக தானே எடுத்து வச்சோம். அதுவும் அந்த பகவதின்றவங்க நம்மளுக்கு கொடுத்தாங்கன்றதுனால நம்ம மைண்ட் ஏன் அது அந்த மாதிரி யோசிச்சது தெரியல. சிச்சி அது முதல்ல தொடச்சணும் அந்த மைண்டில் வந்தது அப்படின்னு நினைக்கிறேன். ஆனாலும் அது போட்டுக்கிட்ட பின்னாடி அன்றைக்கி நைட்டு தான் அந்த ட்ரெஸ்ஸோடு தான் நான் கேஜிஎம் ஹாஸ்பிட்டல் போகிறேன். அந்த ட்ரெஸ்ஸோடு தான் நான் பில்ராத் போகிறேன். மிட் நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கு வீட்டுக்கு வரேன். இன்றைக்கி பிரபஞ்சமாக என்ன சொல்லுது, இன்றைக்கி அதே ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நான் சொன்னேன் பார்த்தீங்களா என்னுடைய பிரதருக்காக நான் வந்து மாதம் போய் டேப்லெட் வாங்க போகிறேன்னு. அதுக்காக நான் போகிறேன். அது அந்த ஸ்துல ஆத்மான்ற ஒரு விஷயம் வந்து பாஞ்சாலி சபதம் எடுக்கிற மாதிரி ஒரு விஷயமா. அது என் தம்பிங்க மட்டுமே இல்லை, அதில் இன்னும் நிறைய என் லைஃப்பில் சம்மந்தப்பட்ட என்னை அவமானப்படுத்துகின்ற வாழ்க்கை ஃபுல்லாக என்னை அவமானப்படுத்தி கொண்டிருக்கின்ற விஷயங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. அதில் மெயின் டார்கெட்டே நான் தான் இருந்திருக்கிறேன். அதுக்கு என்னை காப்பாற்றுறதுக்கு தான் என்னுடைய கடவுள்கள் என்னை வந்து அந்த இடத்த விட்டு வேற ஒருத்தர் வளர்க்குற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது அம்பு போய் கரெக்டாக என் தம்பி மேலே விழுந்துடுச்சு. அந்த அம்பு போயிட்டு என்னுடைய ஃபஸ்ட்டு தம்பி மேலே விழுந்து செத்தே போயிட்டான். அதுக்கப்புறம் இன்னொரு தம்பி மேலே அவங்களுடைய அந்த ஸ்ட்ராங் மைண்டு அந்த ஒரு அமானுஷ்ய சக்தி என்ன பண்ணிடுச்சுன்னா, அவன் நல்ல பையனாக இருந்து கூட அவன் வந்து ஒரு இதுவாக இருந்து கூட அவன் பிஏலாம் முடிச்சிட்ட பின்னாடி ஏதோ ஒரு மனநிலை பாதிக்கிற கண்டிஷனுக்கு அவனை கொண்டு போயிடுச்சு. அந்த சுலு ஆத்மா தான் இவனை வந்து யூஸ் பண்ணி நம்மளுக்கு அதை பண்ண வைக்குதுன்றதெல்லாம் இப்போ புரியுது. அந்த மாதிரி கொடூரமான விஷயங்களை பற்றி பேச வரும்போது எனக்கு உதறல் இருக்கத்தான் செய்யும், என் குரலில் நடுக்கம் இருக்கத்தான் செய்யும். அந்த தம்பி மட்டும் விஷயமே இல்லை. அதில் இன்னும் மெயினாக என்னை நோக்கி வருது. அது என்னுடைய குடும்பத்தையே என்னையே என்னுடைய ஜீனையே நோக்கி இருக்குது. இன்றைக்கும் இருக்குது, எப்பவும் இருக்குது. அது எனக்கு விஷயம் புரிஞ்சதுனால என் சிஸ்டர் விஷயத்தில் இந்த வியூகம் வளைக்க முடிஞ்சுது என்னால். ஆனால் எனக்கு அந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா நான் இந்த இடத்துல நான் விஷால் சார் யோசிக்கிறேன். அந்த கன்னி தெய்வ ஆத்மாவை கும்புறதுக்கு வழி நானே உத்திராடத்தில் பிறந்திருக்கிறது இதுங்கெல்லாம் காரணமாக இருக்குது. ஆனால் எனக்கே அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு வளையம் கடவுள் எங்கே பண்ணியிருக்காருன்னா, அந்த வீட்டிலேருந்தே நான் வேறு வீட்டில் போய் வளரணும்னு பண்ணிட்டார் என்ன. அங்கேயே வியோகம் கடவுள் பண்ணியிருக்காரு எனக்கு. அந்த வீட்டில் இருந்தால் ஃபஸ்ட்டு உயிர் நீயே போயிடுவேன், ஆனால் நீ போகக்கூடாது இந்த ஜென்மத்தில். அதுக்காக தான் உத்திராடத்தில் பிறக்க வச்சுருக்குதே. இந்த ஸ்துல ஆத்மா மேட்ரை நீ இந்த ஜென்மத்தில் நீயே முடிச்சு வச்சிடணும். நீயே கண்டுபிடிச்சி நீ முடிச்சு வச்சிடணும். அதனால் நீ உயிரோடு தான் இருந்தாகணும். ஏன் நீ கடவுள் தான் நேரடியாக வந்து அதை பண்ணியிருக்கலாமே நீங்கள் நினைக்கலாம். அப்படி பார்த்தா மகாபாரத சண்டையே நடந்திருக்கு தேவையில்லையே, ராமாயண சண்டையே நடந்திருக்கு தேவையில்லையே. சில விஷயங்கள் அப்படி தான் நடக்க முடிய வேண்டும், அதான் நீதி. அதனால தான் என்னை அந்த இடத்துலேருந்து மூவ் பண்ணிடுறாங்க. ஆனால் மூவ் பண்ணுறதுக்கு காரணம் வேறு. ஆனால் கதை என்ன ஆகிடுதுன்னா, எனக்கு தான் அதிக இது இருக்குது, தகுதி இருக்குது அந்த இடத்துல வளர்கிறதுக்கு, நான் தான் நெருங்கிய உறவு அப்படின்ற விஷயத்தில் வேறு மாதிரி ஆயிடுச்சு. அந்த இடத்துல போய் அவர் வந்து சாதாரணமான கண்ணனை வளர்த்த ஆயர்பாடி இவர் மாதிரி பல்ராமன் மாதிரி இருந்திருந்தா பிரச்சனை இல்லை, யசோதா மாதிரி இருந்திருந்தா பிரச்சனை இல்லை. ஏன் ஐயப்பனுக்கு பிரச்சனை வந்துடுச்சு உனக்கு, அந்த கதை தான். அது வந்து வேறு மாதிரி போயிடுச்சு உங்களுக்கு. நிலைமைய மாடுகளை மேய்ச்சிக்கிட்டு வெண்ணையை திருடி சாப்பிட்டுட்டு இருந்தால் பிரச்சனை இருந்திருக்காது. அதனால தான் அது பெரிய மகாபாரத கதை மாதிரி ஆச்சுன்றது ஒரு பக்கம். அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா, அகிலான்றவங்க இன்றைக்கி கூட சொல்லியிருந்தாங்க, நான் ஃபஸ்ட்டு கோயிலுக்கு எலக்ட்ரிக் பைக்கு கொண்டு போகிறேன், காலையில் வந்து ரேவதின்றவங்களுக்கு ஒரு பார்சல் வருது, அந்த பார்சல் வந்து இந்த தெருவில் இருக்கிற ரேவதிக்கு வரல, அது மேலே வந்து முருகன் படம் போட்டுருந்தது, அது வந்து நான் பார்த்தேன். அப்புறம் கேட்டால் பின்னாடி தெருவில் இருக்கிற ரேவதிக்கு தான் அது வந்துருக்குது. அது ஏன்னா பின்னாடி தெருவில் இருக்கிற ரேவதி இல்லை, ஏதோ ஒரு காரணத்துக்கு சாயந்தரம் நடக்க போகின்ற ஒரு அசம்பாவிதத்தை தடுப்பதற்கு இந்த அகிலான்றவங்களுடைய வாசப்படியில் அந்த ரேவதிக்கு இந்த ரேவதி தான் சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு அந்த வண்டி வந்து அந்த முருகர் ரூபத்தில் வந்து அகிலாவுக்கு அது காட்சி கொடுத்துடணும். சாயந்தரம் அவங்க ஒரு சின்ன வெள்ளி காயின் வாங்கலான்னு சொல்லிட்டு அவங்க போகும்போது இதில் பேட்ரியில் வந்து காலி ஆகிட்டு ஏதோ இல்லைன்னு ஸ்டார்ட் பண்ணி ஏதோ போகிறாங்க, வண்டி நிற்குது. ஒருவேளை அந்த வெள்ளி காயின் வாங்குது தப்போன்னு நினைக்கிறாங்க. நல்லா பார்த்தப்போ பேட்ரி ஸ்டார்ட் ஆகிடுது. மறுபடியும் இன்னொரு வண்டி பார்க்குறாங்க, அதில் தாமரை இருக்குது, லக்ஷ்மி இருக்குது. சரி பரவாயில்ல, அப்போ அந்த வெள்ளி இது வாங்கினது சரிதான்னு சொல்லிட்டு பிரபஞ்சம் அது தப்பு இல்லைன்னு சொல்லுது போலுக்குது அப்படின்னு அங்கே புரிஞ்சுக்கிறாங்க. இதனால் என்னாதுன்னா, சில கடவுள்கள் உன்னை காப்பதற்கும் வருது. அதனை புரிஞ்சுக்கிட்டது மூலமாக தான் நீ நடக்க வேண்டிய தவறுகளை அது தடுத்தும் நிறுத்தும்.
அதே மாதிரி அதே அகிலாவுக்கு இந்த 369ன்ற நம்பரை அதிகமாக என்னை விட அதிகமாக அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. 14 வருஷம் பொறுத்து குழந்தை பிறந்ததுக்கு அந்த 369 நம்பர் தான் நான் சொல்ல வரல. நான் சொல்கிறேன் இந்த விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணுற விஷயமா. செங்கல்னா செங்கல் வச்சு கும்புறது, சவுதியில் எங்குமே கிடைக்காத அங்கே ஏதோ ஒரு மாடல் செங்கல் மாதிரி ஒன்று தேடி எடுத்துன்னு வந்து வச்சது. அந்த மாதிரி அவங்க அந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரும்போது 369 போட்டு அதனால் எதனா நல்லது நடந்ததா சொல்லுனா அது ஒரு நாளில் நடந்தது, நிறைய நடந்திருக்கின்றதுன்னா சொல்ல முடியாது. அதை அந்த மாதிரி பெரிய விஷயங்களும் நடக்கும். உங்களுக்கு வர வேண்டிய ஆபத்தையும் தடுக்கும். நம்மளை சுற்றி இருக்கின்ற சுலு ஆத்மாவனுடைய சிம்டம்ஸ் தெரியணும் உனக்கு. இந்த மாத்திரை வாங்கிட்டு போகிற விஷயம் இருக்குது பாருங்கள். இன்னைக்கு டேட்டு கூட 2 பேரும் கதையே முடிஞ்சிட்டு ஒரு தம்பி போயிட்டான், இன்னொரு தம்பி இந்த கதையில் கூட சப் சுலு ஆத்மான்னு சொல்கிற பாருங்க. சப் சுலு ஆத்மா, டூப்ளிகேட் சுலு ஆத்மான்னு சொல்கிற பாருங்க. அந்த மாதிரி பர்சன்ஸுக்கு அந்த மாத்திரையை அந்த மாத்திரையே அவன் சாப்பிடக்கூடாதுன்ற எண்ணம் இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பேருக்கு அவங்ககிட்டயே போய் நீ மாத்திரை யார் உனக்கு எப்படி கொடுக்குறாங்க, மாத்திரை வாங்குறேன்னு சொல்கிறாங்களே, உனக்கு எப்படி மாத்திரை கிடைக்குது, யாரானா உனக்கு கொடுக்குறாங்களா, நீ தான் சாப்பிட்றது இல்லையே அப்படி சொல்லி ஒரு பிரிவினையே அதுக்குள்ளே ஏற்படுத்தலான்ற ஐடியாஸும் இருக்குது. அதே சமயத்தில் அவங்கக்கிட்ட போயிட்டு அவங்கள வேறு ஒரு விஷயத்துக்கு எனக்கு எதிராகவே அவனை திருப்பணுன்ற ஐடியாவில் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அந்த பர்சனுக்கு இதை போய் நான் ஏன் கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருக்கலாம். நான் தான் எல்லாத்தையுமே பார்த்துட்டுருக்குறேனே, நான் தான் எல்லாமே பார்த்துட்டுருக்குறேனே, எல்லாமே என் கண் கூட தெரிஞ்சிட்ருக்குது. எல்லாமே காரணத்தை ஒவ்வொருத்தரும் வேறு மாதிரி அவங்கவுங்களுடைய இதுக்கு ஏற்ற மாதிரி நக்கலுக்கு போய் வச்சுக்கலாமா. சரியாகவே வளர்க்கல அந்த பையன், அதனால் இப்படி ஆயிட்டான், நாங்கள்லாம் எப்படி நல்லா வளர்த்துக்கிறோம் பாரு அப்படி சொல்லி அதை அவங்கள மனசளவில் காயப்படுத்தி அவமானப்படுத்தலாமா. இப்படி கொஞ்சம் டீம், இன்னும் கொஞ்சம் டீமு அவனுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக அவங்ககிட்ட சில கிளியரன்ஸை கொடுத்து அவனை எனக்கு எதிராக திருப்பணும். அது ஒன்று. அப்புறம் இப்போது அவன் அந்த ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் சம்மந்தமான விஷயத்த அவன் மைண்டில் வேறு மாதிரி திசை திருப்பணும். இதுக்கு அவன் அந்த மாத்திரையை சாப்பிட்டா நல்லதா, சாப்பிடாம இருந்தால் நல்லதா. சரி, ஒரு வேளை தேவைப்பட்டுதானா அவங்ககிட்டே போயிட்டு அந்த மாத்திரையை சாப்பிட விடாமல் செய்ய முடியுமா. இவ்வளோலாம் இருக்குது உங்களுக்கு. இன்னும் கூட நிறைய வேறு விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு. இன்னும் அந்த மாதிரி வெவ்வேறு குணங்களோட அப்படியே டீமாக மெயின் டீம் இருக்குது பாருங்கள். இந்த ஸ்தூலாத்மா டீமு அது வாழ்க்கை ஃபுல்லாக அது வேறு மாதிரி யோசிச்சுட்டு இருக்குது எல்லாத்தையுமே. இந்த சப் டீம் இருக்கிற விஷயத்து இதில் இந்த ஜோக்கு என்னன்னா, இந்த டீம் நம்ம மேலே என்னெல்லாம் அம்பு ரெடி பண்ணி வச்சுக்குது, அந்த டீம் நமக்கு என்னெல்லாம் அம்பு ரெடி பண்ணி வச்சுங்குதுன்னு 2 டீமுக்கு தெரியாத பார்த்துக்கணும் நம்ம. இதெல்லாம் சூட்சுமங்கள். அந்த உனக்கு இப்படி ஒரு ஆப்போசிட் பார்ட்டி இருக்காங்களா. அவன் துரியோதனை கர்ணனை யூஸ் பண்ணல, அந்த மாதிரி தான் இப்போது கர்ணனுக்கு முன்னாடி வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் துரியோதனனுக்கு. அர்ஜுனனுக்கு எதிராக உலகத்தில் இன்னொரு ஆள் இருக்கிறாங்கன்றது தெரியாத வரைக்கும் ஓகே. தெரிஞ்சா என்ன தலைவலி. இதுதான் அவங்க 2 பேர் ஒன்று சேரக்கூடும். அது மாதிரி ஏற்கனவே அவங்களுக்கு தெரிஞ்சது தான். ஏற்கனவே என் மெயின் டீமுக்கு யாரெல்லாம் எனக்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடும்ன்றது அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது தான். அதனால் அவங்கள சல்லங்கொஞ்சி வச்சுக்கிறதுக்கு அவங்க பலவிதமாக ட்ரை பண்ணுறாங்க. எனக்கு ஆப்போசிட்டான ஆளுங்கள்லாம் யாரெல்லாம் இருக்கக்கூடுன்றது நிறைய பேருக்கு காமனாக தெரியும். அவங்கள எப்பவுமே தன்னுடைய பக்கம் வச்சுக்கிறதுக்காக சில ஸ்ட்ராட்டஜிங்களை யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க இந்த சகுனி பண்ணுற மாதிரி சில ஸ்ட்ராட்டஜிங்களை அவங்கள தன் பக்கம் வச்சுக்கிறதுக்காக எப்பவுமே சில ஸ்ட்ராட்டஜிகளை யூஸ் பண்ணிக்குவாங்க அவங்க. இந்த விஷயம் எனக்கு மட்டும்தான் நடக்காது, உங்களுக்கும் நடக்கும். ஆனால் இதெல்லாம் பார்க்க தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னன்னா, நான் இதை பண்ணிட்டேன், அதை பார்த்து அவன் வயிற்றுச்சல் பட்டுட்டான், அதனால தான் எனக்கு ரோட்டில் விட்டேன். இல்லை அவனை பார்த்து அவன் மட்டும் பெருசாக வரானேன்னு நான் நினச்சேன், அவனுக்கு பற்றியா மறுநாளே இப்படி போயிடுச்சு. இப்படி தான் அந்த லெவலில் தான் நிற்குது உங்களோட இது. ஆனால் டெப்த்து போய் பார்த்தீங்களன்னா மகாபாரதத்திலே யார் உடம்புலடா ஸ்தூல ஆத்மா இருக்கும் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களானா, அந்த பஞ்சபாண்டவரோ நான் அவங்கள ஜெயிக்கிறதுக்காக மகா சக்தி வாய்ந்த ஒரு நெருப்பிலிருந்து தோன்றிய ஒருத்தையை கொண்டு வரோம் பாருன்னா, இவங்களை எதிர்க்கணுன்ற ஐடியாவே அவங்களுக்கு கிடையாது. ஆனால் அது கொண்டு வரது யாருன்னா அது கடவுள், அது விஷ்ணு கடவுள், அவர் கொண்டு வர்றார் அதை. அப்படியெல்லாம் நீங்கள் அவங்க தொலையிட்டோம் செத்தா சாவட்டோம்னு நீங்கள் விட்டுற முடியாது, உங்களை விட முடியாது அப்படின்னு கொண்டு வர்றாரு ஒரு பாஞ்சாலி. அவங்களுக்கு அங்கே வேணுன்ட்டே அவங்கள தப்பு பண்ண வைக்கிறாரு கடவுள் வேணுன்ட்டே அவ்வளோ பெரிய தப்பை பண்ண வைக்கிறாரு கடவுள் தான். அத்தை கதையில் சொல்லலாம். நீ இப்போ அர்ஜுனன் தர்மன் என்னை கூப்பிட்ருக்கலாம், அவர் விளையாடுறதுக்கு எப்படி துரியோதனை அவங்க மாமாவை கூப்பிட்டாரோ அந்த மாதிரி என்னை இவங்க தர்மன் என்னை கூட கூப்பிட்ருக்கலாம். அதெல்லாம் இல்லை.
அந்த நிகழ்ச்சியை நடத்துறதே கடவுள் தான். அந்த ஒரு பெரிய தப்பு அவங்கள வேணுன்ட்டே தான் செய்ய வச்சிருப்பார் கடவுள். வேணுன்ட்டே அவளை மகா பெரிய தப்பு அவங்கள செய்ய வச்சா மட்டும்தான் அந்த ஸ்தூல ஆத்மாவை போட்டு தள்ள முடியும். அது கடவுளாக பண்ணுற விஷயங்க நம்மளுக்கு புரியாது. சில சமயத்தில் நமக்கு ஏன் இவ்வளோ பெரிய அநியாயம் நடக்குது, நம்மளுக்கு ஏன் இவ்வளோ பெரிய அநியாயம் நடக்குதுன்னு. அந்த அநியாயத்தை நடத்ததே கடவுளாக இருக்கும். ஏன்னா அந்த அநியாயம் நடக்கப்பட்டால் மட்டுமே மற்ற பெரிய பெரிய ராட்சச ஸ்தூல ஆத்மாக்கள் அமானுஷ விஷயங்களை போட்டு தள்ளுற விஷயத்தையும் பண்ண முடியும் அப்படின்றது தான் விஷயம். அடுத்தடுத்து நான் ஒரு கிளிப்பில் காட்டுறேன் பாருங்கள். அந்த பையனுக்காக இன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன். அங்கே நிறைய க்யூவில் கொஞ்சம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் க்யூ நிற்குது. அதெல்லாம் நான் காட்டுறதுக்காக அங்கே போகல. அந்த இடத்துல கிளி சத்தமும் கேட்டுது. அப்புறம் அந்த பறவை மேலே உட்காந்துது. கரெக்டாக அந்த மாதிரி ஒரு ஆஸ்பெட்டாஸ் ஷீட்டு கீழே வந்து உட்காராது. மனித நடமாட்டம் ரொம்ப கிட்டவே வராது. அந்த அந்த நீம் கரோலி பறவைன்னு சொல்கிறேனே அது போகும்போது, ஆட்டோவில் போகும்போது அந்த அஸ்வின் எலக்ட்ரானிக்ஸ்ன்றது இன்னதுன்னு நீ தான் பார்த்தேன். சில இதனுடைய மீட்டரில் அவங்களே ப்ராடக்ட் ஆகுது, கோயம்புத்தூர் ப்ராடக்ட் ஆகுது. அது மட்டும் இல்லை, நேற்று இந்த வீட்டில் வந்து இந்த திதி கொடுக்கறதுக்காக எங்கள் மாமியாருக்கு தைப்பூசம் அன்றைக்கி தான் அந்த மாதிரி போச்சு இல்லை, அது திதி கொடுக்கறதுக்காக வந்தப்போ அவர் ஸ்லோகம் ஒன்று சொன்னார். அதுவும் அதுலேயும் அவர் அஸ்வின் ஒன்று சொன்னார். இன்றைக்கி பிரதமையாக இருக்குது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம ஏன் போகிறதுன்னு நினச்சேன். ஆனால் இன்னொரு சடங்கு இருக்குது, அதை பண்ணி முடிச்சுட்டு வேணா நீ போகலான்றத பிரபஞ்சமே என்ன செய்ய வச்சுது. அவர் சில விஷயத்தை கொடுத்து அதை போட்டு குளிக்கணும்னு சொன்னார் இன்றைக்கி. அதெல்லாம் குளிச்சு முடிச்சிட்ட பின்னாடி நம்ம ஏன் அந்த ஹாஸ்பிட்டல் போகிறது பிரதமையாகுதுன்னு நினச்சேன். ஆனாலும் இன்றைக்கி தான் நீ போய் ஆகணும் அப்படின்னு பிரபஞ்சம் ஏதோ சொன்ன மாதிரி இருந்ததுன்னு சரின்னு நான் போனேன். பேர் கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த வினோத்ன்ற பேர் கூப்பிட்டாங்க. விஜயலக்ஷ்மின்னு கூப்பிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் பேசாமல் இருந்தேன். சரி, அந்த விஜயலட்சுமின்றவங்க போயிட்டோம். இது எனக்கு சில கணக்குங்க உண்டு, சில பெயர் கணக்குகள் இந்த பிரபஞ்ச கனெக்ஷன்லாம் பார்க்க தெரியுதுன்றதுனால அவங்க உள்ளே போயிட்டாரு தானே, அதுக்கப்புறம் நம்ம பேர் வந்தால் தானே நம்ம போகணுன்ற கணக்குக்கும் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் சில கணக்குகள் இருக்குது, இந்தந்த பெயர்கள் கர்ம தொடர்பு உரிய பெயர்கள் இதெல்லாம் நம்மளுக்கு இருக்குதுன்னு எனக்கு தெரியும். 4-5 பேர் ஞாபகம் வச்சுருப்ப இதில் ஒன்று இருக்குன்றது. அது எப்படி சரி பார்த்துக்குதுன்னா இதுவும் தான் சரி பார்த்துக்குது உங்களுக்கு. அப்போ நம்ம பிரதமர்னா போகக்கூடாதுன்னு நினச்சோம். அப்போ இன்றைக்கி அந்த பெயர் கனெக்ஷன் வரும்போது கரெக்டாக அஸ்வின்ன்ற பேர் போட்ட அந்த இதில் வர்றது, ஆட்டோவில் வர்றது, போகிற வழியில் அந்த ராம் கனெக்ஷனு நிறைய பார்க்குற பெயர் கடவுளினுடைய பெயர்கள் பார்க்கும்போது அப்போ இன்றைக்கி நம்ம வந்தது கரெக்டு தான் போகல அப்படின்ற மாதிரி அந்த பெயர் கனெக்ஷன். ஆமாம், இதுதான் கரெக்டு, இன்றைக்கி பிரதமன் பார்த்துக்காம நீ இன்றைக்கி வந்திருக்கணும் அப்படின்னு சரி பார்த்துக்கிற விஷயமும் நடந்தது. நீங்கள் இன்னும் உள்ள 2-3 டாக்டருங்க உட்காந்துருந்தாங்க. விஜயலட்சுமின்னு என்ன கூப்பிட்டாங்க. இல்லைங்க, அந்த விஜயலட்சுமின்றவங்க வந்துட்டு பின்னாடி தான் நான் வரலான்னு நினச்சேன். ஆனால் அந்த பர்சன் உள்ளவே வரல. அதுக்கப்புறம் வினோத்துன்னு எத்தனை முறை கூப்பிட்றது, நீங்கள் வரலன்னு சொன்னதுனால தான் நான் வந்தேன் உள்ள அப்படின்னு. அப்புறம் எனக்கு தெரியும் அது ஏன் அது வருது, அந்த விஷயம் வருது. அதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி புரிஞ்ச விஷயங்கள். கரெக்டாக விஜயலட்சுமின்றவங்க வராங்க. அந்த அம்மா ஒரு 50 வயசு இருக்கும். அந்த அம்மாவுக்கு தான் மனநிலை சரியில்லை போல். அவங்க பையன் கூட்டின்னு வரான். அவங்க பையன் கூட்டின்னு வந்து ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்கான், பார்த்துட்ருக்கான். அப்புறமா என்னை கூப்பிட்டு இன்னொரு டாக்டர் செக்ஷனில் நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். அங்கே போகும்போது இந்த பெண்கள் மருந்து வாங்கும் இடம்னு இருக்குமா, அதுக்கு மேலே நான் அந்த நீம்கரோலி பார்வையை சின்ன கிளிப் எடுத்திருக்கேன் பாருங்கள். அது மாதிரி அதுக்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி அந்த கிளி சத்தமும் கேட்குது உங்களுக்கு. இதுக்காக சொல்லலை நான். அந்த பையனுடைய இது சொல்லும்போது, அந்த பையனுடைய விஷயத்தை சொல்லும்போது எனக்கு அந்த போன வீடியோவில் எனக்கு அந்த இதெல்லாம் ஆத்திரமான விஷயங்கள். ஒரு 2 பையனுங்க வந்து இந்த மாதிரி ஆனதுன்றது அதுக்கு ஒரு ஆத்மா காரணம், ஒரு அமானுஷி சக்தி காரணன்றதெல்லாம் வந்து ரொம்ப ஆதங்கமான விஷயங்கள். நான் வீடியோவில் ஏன்டா இதுக்கு முன்னாடிலாம் சொல்லாமல் இருந்தேன்னா, ஒருவேளை அவனுக்கு மனநிலையே சரியாகி வந்து அவன் வீடியோ பார்க்குற மாதிரி வந்து அதில் நான் அதை அவன் பேரையே மென்ஷன் பண்ணி அவன் பேரையே நான் இப்படி போயிருக்கிறேன்னு பின்னாடி தெரிஞ்சுதானா அது இன்னும் அவனுக்கு மனசு கஷ்டத்தை உண்டு பண்ணுமோன்னு நினச்சி தான் அதை நான் சொல்லாமல் இருந்தனோ தவிர, என்னை நக்கல் பண்ணிட்டு இருக்கிற இந்த குரூப் இருக்குது இல்லைங்களா, அந்த குரூப்புக்கு வந்து நான் நைஸாக மறைச்சி அதை என் சித்தி பையன் சொல்கிறேன்னு நினச்சிக்கிறாங்க அவங்க. எனக்கு என்ன இருக்குது அதில் என் தப்பு என்ன இருக்குது, எனக்கு அதில் அவமானப்படுறதுக்கு எனக்கு என்ன இருக்குது அதில். அது அன்றைக்கி ஆத்திரத்தில் அந்த அந்த கலச சொம்பு மேலே அந்த பிரேம்ன்ற வார்த்தை பார்க்கும்போது அப்படியே ஃப்ளோவில் வந்துடுச்சு எனக்கு இந்த கதையெல்லாம். அவனும் என் தம்பி தான் அந்த கதை, இந்த அமானுஷ்ய கதைங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தப்போ வந்துருச்சு. அதில் எனக்கு குரலில் ஒரு நடுக்கம் வந்துருச்சு. அந்த கோபம், ஆத்திரம், அந்த பாஞ்சாலி ஒரு அந்த தலையில் நான் என்னுடைய அந்த ரத்தத்தை எடுத்து நான் பூசிக்குவேன் அப்படின்ற மாதிரி அந்த தம்பி கதையே அதில் மேட்ரு கிடையாது. இந்த இது அன்றைக்கி அந்த சஷ்டி அன்றைக்கி ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து கம்ப்ளீட்டாக நம்மக்கிட்டேருந்து எரேஸ் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு, 3 மணி நேரம் வாய்ஸ் ரெக்கார்டு. அது சும்மா இல்லை, 3 மணி நேரம் வாய்ஸ் ரெக்கார்டு.
அது வந்து என் லைஃப்பில் நடந்த ஒரு பெரிய விஷயம் சொல்லலாம் அது. அந்த நிறைய நடந்திருக்குது. ஆனால் அதுதான் ரொம்ப மேஜர்னு சொல்லலாம். அதில் எல்லா ஆதாரமும் இருக்குது உனக்கு. நான் வைக்கிற குற்றச்சாட்டுகள் என் மனசு வந்து ஒரு இது பண்ணுறதுக்கும் அவமானம் தான் அது, அசிங்கம் தான் அது, அது பெரிய போர் விஷயந்தான் அது, அந்த அளவுக்கு பகை கொள்வதற்கான எல்லா ஆதாரமும் இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு சாட்சி அதுதான். அது தொலைஞ்சிச்சுன்னு நினச்சிருந்தேன். நிறைய சிஸ்டம் மாறி வந்துட்டேன். ஆனால் கடவுள் வந்து வேணுன்ட்டே எனக்கு ஹஸ்பண்டுக்கு 21 விழுந்ததுக்கு அப்புறமா பர்பஸாகவே அவர் அந்த பவானியம்மன் கோயிலேருந்து வந்த ஏசி வந்து வீட்டில் எடுத்துன்னு வந்து இறக்குறாங்க. அந்த முருகராகவே நான் பார்க்குறேன் அந்த ஏசியை. அந்த பவானியம்மன் துணைன்னு சொல்லிட்டு வருது. அன்றைக்கி சஷ்டி, அன்றைக்கி அந்த வாய்ஸ் ரெக்கார்டு எனக்கு கிடைக்குது. அப்போ தான் எனக்கு எல்லா உடம்புல இருக்கிற எல்லாமே மகாபாரதம்லாம் வேஸ்ட்டு, மகாபாரதம்லாம் ஒன்றும் கிடையாது, அதை விட தன்மானமான ரொம்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உன் லைஃப்பில் இருக்குது, அவ்வளோ சாமானியமாலாம் அது உன்னை படைச்சதே, உன்னை உத்திராட நட்சத்திரத்தில் பிறக்க வச்சதே காரணம் என்ன, மறந்துட்டியா அப்படின்னு கேட்ட மாதிரி இருந்தது. அதனால் அந்த நடுக்கம் எனக்கு இருக்கத்தான் செய்யும். குரலில் நடுக்கம் இருக்குது. அந்த கன்னி தெய்வத்தை பற்றி சொல்கிறதுல ஒரு தெளிவில்லை. அதெல்லாம் எதுக்கு எனக்கு சொல்லிட்டு இருக்கிறீங்க நீங்கள்? அதனால் தயவு செஞ்சு அந்த அகிலான்றவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க பாருங்கள். அகிலான்றவங்களுக்கு பெரிய நல்லது நடந்தது. நான் சொல்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ணுறதுன்னா நான் டைரெக்டாக ஒரு பூஜை பண்ணுங்கன்னே சொல்ல மாட்டேன். இன்னும் சொல்லப்போனால் அவங்க 3 நாள் சுகபிரம்மருக்காக போயிருக்காங்க. அந்த 3 நாள்லேயே ஒரு ரொம்ப நல்ல விஷயம் நடந்திருக்குது. அதுக்கப்புறம் அவங்களுடைய சுற்றி இருக்கிற ஏதோ ஒரு தெய்வம், ஏதோ ஒரு சுல ஆத்மாவோ ஏதோ ஒன்று அவங்கள போக விடாமல் தடுத்துருச்சு. அந்த 3 நாள்லேயே அவங்களுக்கு ஒரு ரொம்ப நல்ல விஷயம் கை கிட்ட வந்து போயிருக்கு. ஏற்கனவே இந்த விஷயங்களை அவங்க நான் சொல்கிறது ஃபாலோ பண்ணி அந்த 2 குழந்தை 14 வருஷம் மொத்தம் பிறந்ததுன்றது ஒன்று. இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு அவங்க அந்த சுகபிரம்மருக்காக 11 நாள் சுற்றுற விஷயம், அதை 3 நாள் போகும்போது 3ஆவது நாளே நடந்திருக்குது. ஆனால் அதுக்கு 3ஆவது நாளுக்கு மேலே இவங்களால் போகவே முடியல, அந்த சுற்றவே முடியல. அவ்வளோ மழை, அவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ போகவே முடியல. அந்த விஷயமும் கைவிட்டு போகுது. இப்படி தான் வருமோ தவிர, என்னுடைய சேனலை நீங்கள் பார்க்கறதுனால இந்த மாதிரி தான் நல்லது நடக்குமோ தவிர, பட்டன் தட்டின மாதிரி ஒரு பூஜை பண்ணி ஒரு விஷயம் நடக்குதுன்றது இல்லை. ரெண்டாவது சுற்றி என்ன எல்லாரும் இதுலேயுமே இருக்கும். அந்த சுல ஆத்மா ரொம்ப கொடூரமாக சில பேருக்கு இருக்கும், இல்லை கம்மியாக இருக்கலாம், ஓரளவுக்கு திட்டமான அளவில் கூட இருந்துட்டு போகலாம். ஆனால் கூட அதை கண்டுபிடிச்சி அது எப்படி ஜெயிக்குதுன்றது தெரியணும். ரொம்ப ஸ்மார்ட்டாக தான் ஜெயிக்க முடியும். அதை நேருக்கு நேர் பண்ணவே முடியாது. அதை பண்ணவே முடியாது. அதனால தான் தூரம் போய் எங்கேயோ போய் காடு போய் அப்புறமா பாஞ்சாலின்றவங்கள ஒருத்தர் கல்யாணம் பண்ணி குந்தி வாயால் வந்து உனக்கு வந்து சும்மா 5 பேர் பகிர்ந்துங்கன்னு சொல்ல வச்சது கடவுள். அது ஒன்றும் தெரியாமல் சொல்லிட்டதில்லை, தெரியாமல் சொன்னதில்லை, அது பர்பஸாக சொல்ல வச்ச மேட்ரு. அதெல்லாம் அப்படி தான். அடுத்து வர கிளிப்ஸுங்களை கொஞ்சம் தயவு செஞ்சு பாருங்கள். நான் அதில் குட்டி குட்டி கிளிப் தான், அதை பாருங்கள். இந்த ஓலோ ஆட்டோ, இவர் பேர் ஹரிகிருஷ்ணன். எல்லா ஆட்டோவிலையுமே இந்த அஸ்வின் எலக்ட்ரானிக்ஸ்னு போட்டிருக்காங்களே, இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நிறைய ஆட்டோவில் பார்க்குறேன் அத்தை நான். இந்த இதில் இந்த ஒருவேளை இந்த மீட்ரு கூடவே அத்தை அவங்க இல்லை மேடம், மீட்ரு தயார் பண்ணுற ஃபேக்ட்ரி. ஓஹோ. அதாவது குறிப்பிட்ட இந்த மீட்ரு வாங்கினா இந்த பேர் போட்டுருக்கோம். அதான் 2-3 ஆட்டோவில் இதில் அந்த பேர் வந்து அவங்க விஜயலட்சுமி கூப்பிட்றாங்கன்னு சொன்னேன். அது ஏன்னா சில பெயர் தொடர்புகள் நமக்கு வரும் அப்படின்னாவே அப்போது இது நமக்கானது அப்படின்னு அர்த்தம். இது நம்மளுடைய செட்டு தான். இது ஒரு பல் சக்கரத்துக்கு எப்படி நம்ம செட் பண்ணோம்னா இதுதான் அது ஃபிக்ஸிங்கு அப்படின்ற மாதிரி சில மீனிங் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். அதுக்கடுத்தது அந்த பேர் கூப்பிடுவாங்க. நான் அதுக்கப்புறம் போகிறேன் உள்ள. கிளி சத்தம் கேட்டதுங்களா? மாத்திரை வாங்கிறதுக்கு எவ்வளோ பெரிய க்யூ நிற்கிது பாருங்கள். 4 ரூபா இது பண்ணிட்டாங்க. அதை 4 இது போட்டு அங்கே போகும்போது ஒரு இது காட்டுறேன் பாருங்கள். பெண்கள் மருந்து வாங்குகிற இடம்னு இருக்குது பார்த்தீங்களா? அதனால் அந்த பறவை அந்த வாய் அழகு வெள்ளையாக உடம்பு பிளாக்காக இருக்கும். நீம் கரோலி பறவைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி இடத்துல உட்காராது. உயர்ற மரத்தில் தான் உட்காருமே. இந்த கேட்டம் தெரியுதுங்களா? உயர்ற மரத்தில் தான் உட்காருமே. இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் கீழே வந்து உட்காராது. கரெக்டாக அந்த பெண்கள் மருந்து வாங்குகிற இடம் இருக்குங்களா, அந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கு நீம் கரோலி கனெக்ஷன். அதுக்கப்புறம் நான் திரும்ப வர்ற ஆட்டோவிலையும் அதே அஸ்வின் போட்டது முருகர், ஷிரடி பாபா, மேலே ஐயப்பன் போட்டு ஆனால் கீழே வந்து ஒரு விஷயம் இது போட்டுருக்கு. இவர் ஆட்டோவிலையும் வந்தது சில பிராண்டு மட்டும் அந்த அஸ்வின் எலக்ட்ரானிக்ஸ்ன்றவங்களுடைய மீட்டர். அது இந்த ட்ரெஸ்ஸு தான் அந்த மாதிரி
25 யானையும் 12 தாமரையும் இருக்குது. அன்றைக்கும் அதை இன்றைக்கி பிரபஞ்சமாக சொல்லி அதை நான் போட்டுன்னு போனேன் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு. அந்த பகவதின்றவங்க எனக்கு ப்ரெசென்ட் பண்ண ட்ரெஸ்ஸு. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆல் இண்டியா நோட்டிஃபிகேஷன் பெல்லை ப்ரெஸ்